மதுரையில் 22 ஆண்டுகளில் 21 கொலை சம்பவங்களில் தொடர்புடைய பிரபல ரவுடியை போலீசார் பிடிக்க முயன்றபோது வாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாநகர பகுதியான கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் வி.கே. குருசாமி மற்றும் ராஜபாண்டி. இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து வந்து குடியேறியவர்கள் ஆவர். இருவரும் ஆளுக்கொரு அரசியல் கட்சியில் சேர்ந்து தங்களை வளர்த்து கொண்டனர். அவர்களிடையே ஏரியாவில் யார் பெரிய ஆள் என்பதில் போட்டி ஏற்பட்டது. அது தொடர்பான மோதலில் கடந்த 22 ஆண்டுகளில் 21 கொலைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கின்றனர் காவல்துறையினர். இந்த நிலையில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி மதுரை மொட்டமலை பகுதியில் வி.கே. குருசாமியின் தங்கை மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தனக்கன்குளம் வெங்கலமூர்த்தி நகரில் உள்ள 2வது மனைவியின் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து கொன்றுள்ளனர். அது தொடர்பாக ஆஸ்டின்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்மேடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், அசோகன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நீடித்தது. அப்போது வி.கே. குருசாமியின் எதிர்கோஷ்டியான வெள்ளைக்காளி கும்பலைச் சேர்ந்த பிரபல ரவுடியும் கஞ்சா வியாபாரியுமான சுபாஷ் சந்திர போஸ் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சுபாஷ் சந்திர போஸை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டினர். அப்போது விளாச்சேரி பகுதியில் நேற்றிரவு 7 மணியளவில் சுபாஷ் சந்திர போஸ் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் பெருங்குடி மற்றும் சிந்தாமணி பகுதியில் அவரை மடக்கி பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் காவல்துறையிடமிருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் கல்லம்பல் பகுதியில் கருவேலம் காட்டுப்பகுதிக்குள் சென்று பதுங்கிக் கொண்டார். அவரை காவலர்கள் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது சுபாஷ் சந்திர போஸ் தான் மறைத்து வைத்திருந்த வாளால் 2 காவலர்களை வெட்டியதோடு காவல் ஆய்வாளரை நோக்கி நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் ஆய்வாளர் உயிர் தப்பினார். ஆனாலும் குண்டு காரை துளையிட்டது. அதனால் உஷாரடைந்த காவல் ஆய்வாளர் பூமிநாதன் தற்காப்பிற்காக ரவுடி சுபாஷ் சந்திர போஸை நோக்கி சுட்டுள்ளார். இதில் அவர் உயிரிழந்து விட்டார். வாளால் வெட்டியதில் காயமடைந்த 2 காவலர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திர போஸின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் மீது 20க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவத்தை அடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் என்கவுண்டர் நடைபெற்ற பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிளாமர் காளி என்கிற காளீஸ்வரன் கொலை வழக்கில் தேடப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது எப்படி என்பதை விவரித்தார். குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கையில் பின்னாடி ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கிறான், கண்ட்ரி மேடு பிஸ்டல் மாதிரி. அதை எடுத்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணும்பொழுது அவர் இந்த காருக்கு பின்னாடி போய் மறைகிறார். அதனால் அந்த கார்லேயே அடிபட்டுருது அந்த புல்லட். ஸோ இப்போ அவ்வளோ ஃபயர் பண்ண பிறகு தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் அவரை காலில் சுடும் பொழுது அவன் குனியும் பொழுது செஸ்ட்டில் பட்டுறதால உடனே அவனை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ப்ராட் டெட்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி ஜிஹெச்சில் இன்னும் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். மதுரையில் வி.கே. குருசாமி வெள்ளைக்காளி தரப்பினரிடையே நீடிக்கும் பகையால் கடந்த 22 ஆண்டுகளில் 21 கொலைகள் நடந்திருக்கின்றன. வெள்ளைக்காளி தரப்பில் நடைபெற்ற 3வது என்கவுண்டர் இதுவாகும். ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட சம்பவம் மதுரை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.